வேதாகமத்தில் உள்ள யோசேப்பு, தானியேல், சாலமோன் மற்றும் அபிகாயில் ஆகியோரின் விசேஷித்த ஞானம் குறித்தும், இந்த விசேஷித்த ஞானத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை பற்றியும் மற்றும் கர்த்தரின் ஞானம் நம்முடைய வாழ்வில் எப்படி செயல்படும் என்பதை பற்றியும் விரிவாக எழுதப்பட்டுள்ளது. 520 பக்கங்கள், ரூபாய் 500. அனைத்து வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் புத்தக கடைகளிலும் சென்னை NLAG புக் ஸ்டோரிலும் கிடைக்கும். நான் பேசுகிறத விட கேட்குற நீங்கள் தான் முக்கியம். நான் பேசிட்டு போயிடலாம். உங்களுக்கு கேட்கலைன்னா, உங்களுக்கு புரியலைன்னா ஒன்றுக்கும் பிரயோஜனம் கிடையாது. இந்த அறிவாளிகள், புத்திசாலிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல இங்கிலீஷ் டிக்ஷனரியில் இருந்து, வெக்காபுலரியில் இருந்து லேட்டஸ்ட்டு வார்த்தைகளை எடுத்து பேசுவான், தன்னை அறிவாளின்னு காமிக்க. உங்களுக்கு புரியலைன்னா பிரயோஜனம் உண்டா? பிரயோஜனம் உண்டா? கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்திருக்கிறேன். இங்கே உங்களுக்கு புரிகிற மாதிரி பேசணும். நான் அமெரிக்காவுக்கு போனேன்னா அவங்களுக்கு புரிகிற மாதிரி பேசணும். இங்கே நான் பேசும்போது ரூபா, காசு அப்படி தான் பேசணும். இங்கே வந்து நான் டாலர் அப்படின்னு பேசக்கூடாது. டாலர்னால் என்னென்னு புரியுமா உங்களுக்கு? பவுண்ட்ஸ்னு பேசுனா புரியுமா? திராம்னு சொன்னால் உங்களுக்கு புரியுமா? நான் அறிவாளின்னு காமிக்கக்கூடாது, நான் புத்திசாலின்னு காமிக்கக்கூடாது. அப்படி ஒருத்தன் காமிக்கிறான்னா அவன்தான் மதியீனமானவன், அவன்தான் முட்டாள். ஜனங்களுக்கு புரிகிற மாதிரி பேசணும். மார்க் 4:33 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்கள்ட்டும் ஜனங்கள்ட்டையும் அவர்களுக்கு புரியும்படி பேசினார். அவர்களுக்கு புரியும்படி பேசினார். அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி என்ன? அவர் பேதுருட்ட பேசின மாதிரி ஆண்டவர் பவுல்கிட்ட பேசியிருக்க மாட்டார். பவுல் வந்து ஹைலி எஜுகேட்டட் மேன், பெரிய ஸ்காலர். பவுல் கமாலியல் பாதத்தில் உட்கார்ந்து முற்றும் கற்று தேறின வேதபாரகன். எஸ்ரா எப்படி பழைய ஏற்பாட்டில் கற்று தேர்ந்த வேதபாரனோ, பவுல் வந்து கற்று தேர்ந்த வேதபாரகன். மோசையை காட்டிலும், சாமுவேலை காட்டிலும், எலியாவை காட்டிலும், எலிசாவை காட்டிலும், ஏசாயா காட்டிலும், எரேமியாவை காட்டிலும் முற்றும் கற்று தேறினவன் பவுல். அந்த பவுல்கிட்ட எப்படி பேசியிருப்பார் ஆண்டவர்? இப்போ மோசேன்னு வச்சுக்குவோம். இங்கே மோசே உட்கார்ந்துருக்கிறார், சாமுவேல் உட்காந்துருக்கிறார், எஸ்ரா உட்காந்துருக்கிறார், ஏசாயா, எரேமியாலாம் உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் பவுல் உட்காந்துருக்கிறாரு. மோசேக்கு அவர் எழுதுனது மாத்திரம்தான் தெரியும். ஏசாயாக்கு அவரு கர்த்தர் என்ன வெளிப்படுத்தினார் அது மட்டும் தெரியும். ஆனால் பவுலுக்கு இவங்க எல்லாரும் எழுதுனதும் தெரியும். ஆமென். அதனால் ஆண்டவர் நம்மளை அப்படி உருவாக்கணும்னு ஆசைப்படுறார். அதுக்கு தான் அப்படி கற்றுக் கொடுக்குறார். எனக்கு இப்படி கற்றுக் கொடுக்க ஆள் இல்லை, கர்த்தரே எனக்கு கற்றுக் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து எனக்கு என்ன பண்ணார்? இதெல்லாம் கற்றுக் கொடுத்தார். நம்ம இன்னைக்கு தானியேலை குறித்து காலையில் ஆரம்பித்தோம். தானியேல் 1:17-20 இந்த 4 வாலிபருக்கும், 4 வாலிபர்னா யாரு? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல். இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். சகல எழுத்திலும் அப்படின்னா இவர் எங்கே கொண்டு போயிருக்காருன்னா, பாபிலோன் பட்டணத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. கல்தேயர் தேசம். அங்கே உள்ள பாஷை, அங்கே உள்ள மொழி, பேச்சு மொழி வேற, எழுதுகிற மொழி வேற, ரெண்டையும் கற்றுக் கொடுக்குறாரு. யார்? நேபுகாத்நேச்சார் ராஜா. அப்படி கற்றுக் கொடுத்தா தான் இவன் எடுத்து பயன்படுத்த முடியும். நேபுகாத்நேச்சார். இந்த நேபுகாத்நேச்சாருடைய நேச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, திறமைசாலிகள் கண்டா அவங்களை கொண்டாந்துருவான், தன் தேசத்துக்கு கொண்டாந்துருவான். யாரெல்லாம் திறமைசாலியோ, சவுல் ராஜாவும் அப்படி தான், யாரெல்லாம் திறமைசாலியோ அவங்கள என்ன பண்ணிடுவான்? கொண்டாந்துருவான். கொண்டாந்து தான் கூட வச்சுக்குவான். அதான் பெரிய லீடர். ஒரு லீடர் வந்து அப்படி தான் இருக்கணும். நீங்கள் போகிறீங்க, ஒரு கார் டிரைவர் வேணும் உங்களுக்கு. நீங்கள் கார் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு ஒரு டிரைவர் வேணும். அந்த டிரைவர் எப்படி செலக்ட் பண்ணணும்? நல்லா கார் ஓட்டுறது முக்கியம் கிடையாது, திறமைசாலி முக்கியம் கிடையாது. உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சவனாக இருக்கணும், நீங்கள் சொல்கிறத கேட்குறவனாக இருக்கணும்.
அவன் தான் உங்களுக்கு கரெக்டாக இருப்பான், திறமைசாலி. ஆனால் உங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டான்னா உங்கள் காரை தன்னுடைய கார் போல் தன்னுடைய பிள்ளை மாதிரி பார்த்துக்கிடணும். அதை நல்லா தொடச்சி சுத்தமாக வச்சுருக்கணும். நீங்கள் போகும்போது உங்கள் காரை தொடும்போது இவ்வளவு சுத்தமாக இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். சுற்றி சுற்றி பார்த்தாலும் ஒரு தூசி பார்க்கக்கூடாது. காரை திறந்து உள்ளே உட்காந்திங்கன்னா அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கணும், கார் புது கார் மாதிரி இருக்கணும். அதுதான் யோசேப்பிட்ட இருந்தது. அதை தான் போத்திபார் பார்த்தான். அப்படி போல் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை செம்மையாய் வாழ கற்றுக்கொள்ளணும். ஜெபிச்சா அப்படி ஜெபிக்கணும். ஒரு நிமிஷம் ஜெபிச்சாலும் வல்லமையாக ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். பிரபலமான ஊழியக்காரர்களை காப்பி பண்ணக்கூடாது, இமிட்டேட் பண்ணக்கூடாது. ஜெபிக்கும் போது என்ன வேணும், பாடும்போது என்ன வேணும், தேவ பிரசன்னம் முக்கியம். நாம் பேசுகிறேன், நாம் பிரசங்கம் பண்ணுறது முக்கியம் கிடையாது. ஆண்டவருடைய பிரசன்னம் வேணும். அவர் உங்களோடு கூட உங்களை நிரப்பணும். இயேசு என்னோட பேசினார்னு சொல்லணும். இன்னைக்கு இயேசு என்னோட பேசினார்னு சொல்லணும். இயேசு இன்னைக்கு வந்தார். தே கிருபாசனம் தாசையா, சாது தாசையா கூப்பிட்டு பேச சொன்னார் காஞ்சனங்கோடில். நான் பேசும்போது இந்த பக்கம் 5 பாஸ்டர், இந்த பக்கம் 5 பாஸ்டர், இங்கே 15 பாஸ்டர் சுற்றி வர. அவர் சாது தாசையா உட்காந்துருக்காரு. அவர் டேபிள் போட்டு அதில் ஒரு மைக் இருக்குது. அவருக்கும் மைக்கு, எனக்கும் மைக்கு. 10 நிமிஷம் பிரசங்கியார் பேசணும். 10 நிமிஷம் கழித்து நிறுத்திடணும். அவர் பேசுவார். அவர் மைக் ஆன் பண்ணி அவர் மலையாளத்தில் தான் பேசினார். எந்தா எங்கன உண்டு, நான் இவரை பேச வைக்கலாமா இல்லை நிறுத்திடலாமான்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொன்னார், இயேசுவே இவட வந்து இயேசுவே இவங்களை சம்சாரிச்சுன்னு என்றார். இயேசுவே இங்கே வந்தார், இயேசுவே நம்மோடு பேசினார், என்னோட பேசினார்னார். நாளையிலேருந்து அந்த மியூசிக் போடுறவங்களாம் வராதிங்கன்ட்டார். மியூசிக் போடுறவங்களாம் நாளையிலேருந்து வராதன்ட்டார். அந்த நேரத்தை இவருக்கு கொடுப்போம்ட்டார். சாயங்காலம் மீட்டிங் கிடையாது, காலையில் ஆரம்பித்து ராத்திரி வரைக்கும் மீட்டிங் நடக்கும். சாப்பாடு இங்கே தான் எல்லாருக்கும்ட்டார். 4 நாளைக்கு சாப்பாடு இங்கே தான்ட்டார். ஒரு 100 பேர் எழும்புனார். இங்கே உட்காந்து சமைக்கிறேன்னு சொல்கிறவங்களாம் எழும்புனார். அந்த 100 பேர் எல்லாருக்கும் சமைன்ட்டார். அங்கே தான் சாப்பாடு எல்லாருக்கும். அவரும் தங்கியிருந்தார், 4 நாளும் தங்கியிருந்தார் தாசையா. அப்படி இருக்கணும். நம்ம பேசணும்னா ஜனங்க ஆர்வமாக கேட்கணும். ஜனங்கள் வந்து அப்படியே ஆண்டவர் பேசுகிறார்னு கேட்கணும். அதுக்கு நீங்கள் ஜெபிச்சா போதும், நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். இயேசுவே நீர் பேசணும் ஐயா, இயேசுவே உம்முடைய பிரசன்ன வேணும் ஐயா. ஃபாதர் பெர்க்மான்ஸ்டர் நான் கற்றுக்கிட்ட காரியம் இன்னைக்கு வரைக்கும் அவர் ராத்திரியே சொல்லுவார். இந்த மாதிரி இந்த விஷயத்தை வெளிப்படுத்தினார். இந்த சபைக்கு ராத்திரி 2 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணேன். இந்த காரியத்தை சொன்னார். காலையில் 5 மணி ஆராதனையில் இந்த மாதிரி இப்படி பேசுன்னு சொன்னாருன்னுவார். ஆனால் காலையில் 5 மணி ஆராதனையில் எல்லாரும் எழும்பி நில்லுங்கன்ட்டு அப்படியே உலாத்திக்கிட்டே இருப்பார். இந்த பாட்டை போடுங்க, அந்த பாட்டை போடு, இந்த பாட்டுன்னு பாடிக்கிட்டே இருப்பார். நல்லா தெரியும் தேவ பிரசன்னத்துக்காக இந்த மனுஷன் போராடுறாருன்னு. அந்த நேரம் ரேமா வேணும்வார். இந்த நேரம் கர்த்தர் பேசணும், தேவ பிரசன்ன வேணும், அதுக்காக ஏங்குவார். நாங்கள் 1 மணி நேரம் நாங்கள் பாடி துதிச்சு ஆராதிச்சு நின்று அறிவிப்புகளை கவனிப்போம் அப்படின்னு நாங்கள் அப்போ தான் நாங்கள் உட்காருவோம். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அது வீடியோவில் ஓடும் அறிவிப்புகள். முடிச்ச உடனே ஒரு ஃபாதர் வந்து எல்லாரும் எழுப்பி நில்லுங்கன்னுவார். எப்போ தெரியுமா உட்காருவோம்? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரிங்க, சர்வீஸே முடிஞ்சிடும். 1 மணி நேரமும் தேவ பிரசன்னத்துக்காக போராடுவார். அதுதான் முக்கியம். ஆண்டவர் பிரசன்னம் இல்லைன்னா ஒன்றும் புரோஜனம் இல்லை, ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஒவ்வொரு வார்த்தையும் தேவ பிரசன்னத்தை கொண்டு வரணும். ஆமென். எல்லாம் வலதுகையை உயர்த்தி இயேசுவே உம்முடைய பிரசன்ன வேணும் ஐயா, இயேசுவே உம்முடைய பிரசன்ன வேணும், நீர் பேசணும் ஐயா, நீர் பேசணும். இயேசுவே தெய்வம், பேசுகிற தெய்வம், ஜீவனுள்ள தெய்வம். அப்பா நீர் பேசணும் ஐயா, நீர் எங்களோடு கூட பேசணும் அப்பா. உம்முடைய கரம் எங்கள் மீது கடந்து வரணும் ஐயா. எலியாவின் மீது இறங்கி வந்த அதே பலத்த கரம்
இயேசுவே எங்கள் மீது கடந்து வரணும் ஐயா, எங்களுக்கு அந்த கிருபையை தாரும் ஐயா. பேதுரு பேசும்போது அதை கேட்டுக்கொண்டிருந்த அப்பா கொர்நேலி வீட்டில் இருந்த எல்லார் மீதும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தீர். அதே கிருபை, அதே பாக்கியம், அதே சிலாக்கியம், அதே தெய்வம் இன்றைக்கு இறங்கி வரணும் ஐயா, இன்றைக்கு இறங்கி வரணும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அளவில்லாமல் கடந்து வரணும் ஐயா. அந்த அபிஷேகம் நுகத்தடியை முறித்து போடுகிற அபிஷேகம், கட்டுகளை அறுக்கிற அபிஷேகம், கட்டவிழ்க்கிற ஆசீர்வாதங்களை கட்டவிழ்க்கிற அபிஷேகம். ஓ ரபாலா பாஹாதா ரானாமா காபா ராபா, செங்கடலை இரண்டாய் பிளந்த அதே வல்லமை, யோர்தானை பின்னிட்டு ஓட செய்த அதே வல்லமை, லாசருவை உயிரோடு எழுப்பின அதே வல்லமை, யவிரிவின் மகளை உயிரோடு எழுப்பின அதே வல்லமை, நாயினர் விதவையின் மகனை உயிரோடு எழுப்பின அதே வல்லமை, தொற்காலை உயிரோடு எழுப்பின அதே வல்லமை, ஐத்துக உயிரோடு எழுப்பின அதே வல்லமை, சாரிபாத் விதவையின் மகனை உயிரோடு எழுப்பின அதே வல்லமை, சூனியமேல் மகனை உயிரோடு எழுப்பின அதே வல்லமை, அற்புதம் செய்கிற வல்லமை, அதிசயம் செய்கிற வல்லமை. இயேசுவே இந்த பிள்ளைகள் மீது கடந்து வரணும், இந்த பிள்ளைகளின் பிள்ளைகள் மீது கடந்து வரணும் ஐயா. யாரை நினைத்து இப்பொழுது இந்த பிள்ளைகள் ஜபிக்கிறாங்களோ அவங்க சிந்தையிலே தேவ வல்லமை கடந்து வருவதாக. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாக்காதே போகும். உன்னை எதிர்த்து நிற்கிறவங்களை நியாயத்திலே, உன்னை எதிர்த்து நிற்கிறவங்களை நீ கொச்சப்படுத்துவாய், நீ கொச்சப்படுத்துவாய். நீ வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை நம்பினோர் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லை. உன்னை தத்தளிக்க பண்ணவங்க, உன் கையில தத்தளிப்பின் பாத்திரத்தை கொடுத்தவங்க கையில என் கர்த்தர் இந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை இந்த சனப்பொழுது ரைட் நவ் இப்பொழுது எடுத்து கொடுக்கிறார். உன்னை விட்டு நீங்கி போயிட்டு உன் நிந்தனைக்கு ஒரு முடிவு வந்தது, உன் கஷ்டத்துக்கு ஒரு முடிவு வந்தது. ஓ லாகாதா ராகாபா ரோ ஓரி பாகாபாபா. அப்பா, மனிதனால் கூடாத காரியம், மனுஷியால் கூடாத காரியம், உன்னால் கூடாத காரியம் என் கர்த்தரால் எல்லாம் கூடும், என் கர்த்தரால் எல்லாம் கூடும். ஓ ரபா காபா ரபா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியேலுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா சாமர்த்தியத்தை கொடுத்தாராம். சாமர்த்தியம்னா எபிலிட்டி டு லேர்ன், கற்றுக்கொள்ளுகிற அபிஷேகம். ஆமென். கற்றுக்கொள்கிற எதையும் கற்றுக்கொள்ளுகிற ஒரு கிருபையை, ஒரு ஸ்லாக்கியத்தை, பாக்கியத்தை கொடுத்தார். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கற்றுக் கொடுப்பாங்க, ஆனால் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கற்றுக்கொள்ள மாட்டாங்க. இவங்க அதை கற்றுக்கொள்கிறாங்க. தானியேலை அதில் பாருங்க, 4 பேர்த்தில் தானியேலை எப்படி பண்ணுறாரு, சகல தரிசனங்களையும் சொப்பனைகளையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட காரியம், மனுஷனுடைய புரிந்து கொள்ளுதலுக்கெல்லாம் அப்பாற்பட்ட காரியம். கர்த்தருக்கு மாத்திரமே அறிந்த காரியத்தை அறிந்து கொள்ளத்தக்க, புரிந்து கொள்ளத்தக்க ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் தானியேலுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஆமென். அவர்களை ராஜாவினிடத்தில் கொண்டு வருகிறதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறின போது பிரதானிகளின் தலைவன் அவர்களை நேபுகாத்நேச்சாருக்காக முன்பாக கொண்டு வந்தான். அப்படின்னா என்னன்னா 3 வருஷம் டைம். தானியேலை பிடிச்சிட்டு வரும்போது 17 வயசு. 3 வருஷம் கற்றுக் கொடுக்குறாங்க அந்த பாஷையை, எப்படி பேசுவாங்க, எப்படி எழுதணும். இப்போ நீங்கள் கேரளாவுக்கு போகிறீங்கன்னு வைங்க, இல்லை நீ கேரளா உங்களுக்கு எல்லாருக்கும் மலையாளம் தெரியும். நீங்கள் வடநாட்டுக்கு போகிறீங்க, வட இந்தியாவுக்கு, அங்கே என்ன வேணும், ஹிந்தி தெரியணும். ஹிந்தியை கற்றுக் கொடுத்து ஹிந்தியில் எப்படி பேசுறது, ஹிந்தியில் எப்படி எழுதுறதுன்றதை கற்றுக் கொடுத்துட்டு 3 வருஷம் கற்றுக் கொடுக்குறாங்க. யாருக்கு? இந்த தானியேலுக்கு. கற்றுக் கொடுத்து ராஜாட்ட போய் நிறுத்துறாங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் 3 வருஷம் ட்ரைனிங் முடித்து ராஜாக்கு முன்னாடி நிறுத்துறாங்க. ராஜா அவர்களோடைய பேசினான். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறு ஒருவரும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள்.
நம்ம இங்கே தான் நம்மளுடைய இமேஜினேஷனை யூஸ் பண்ணணும். நம்மளுடைய யூகிக்கிற திறனை, யோசிக்கிற திறனை, கற்பனை செய்து பார்க்குற திறனை நம்ம பயன்படுத்தணும். பைபிளை படிக்கிறதுக்கு we have to use our imagination, we have to think, we have to feel, we have to experience. இது ஒரு அனுபவம். பைபிள் படிக்கிறது அப்படி சும்மா அப்படி மேலோட்டம் படிச்சு போகக்கூடாது. கண்ணுக்கு முன்னால் ஒரு காட்சியை போல அதை கண்ணு முன்னால் கொண்டு வந்து கற்பனை செய்து பார்க்கணும். ஒரு ராஜா உட்கார்ந்துருக்கிறான், அவங்க கூட யாரெல்லாம் உட்காந்துருப்பா? ஞானிகள், அந்த தேசத்து ஞானிகள் உட்கார்ந்துருப்பாங்க. சாஸ்திரிகள், சாஸ்திரிகள்னா வேதங்களை கற்று தேர்ந்தவங்க, வேதங்களை கற்று தேர்ந்தவர்கள். குறி சொல்கிறவன், ஜோசியம் சொல்கிறவன், நாள் கணிக்கிறவன், நாள் நட்சத்திரத்தை பார்த்து இந்த காலகட்டத்தில் இது நடக்கும்னு கணிக்கிறவங்க, இப்படிப்பட்டவங்கெல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. இது மத்தியில் யார் வந்து நிற்கிறா? 20 வயசு தானியேல் என்ற பையன். இஸ் அ பாய், a 20 years old boy. 20 வயசு பையனை நிறுத்துறாங்க. இந்த ராஜா என்ன கேள்வி கேட்டிருப்பாரு? 2 எவ்வளவு நான் கேட்டிருப்பாரு? என்ன கேட்டிருப்பாரு? ஒரு ராஜா கேள்வி கேட்டால் என்ன மாதிரி கேள்வி கேட்டிருப்பான்? சேபாவின் ராஜஸ்ரீ சாலமோனை பல கேள்விகளை கேட்டாள். அவள் கேட்ட கேள்வி எல்லாவற்றுக்கும் சாலமோன் பதில் சொன்னான். ஒன்று கூட அவனுக்கு தெரியாமல் இருக்கவில்லை. எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்னான். பின்னாடி பார்ப்போம் அதை. ஒரு ராஜா என்ன கேள்வி கேட்பான்? இன்னைக்கு உங்களை முதல் மந்திரி வந்து உங்களை கூட்டிகிட்டு போய் சந்திக்கிறார் தனியா. அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்னும் ஊரில் ஒரு வாலிப தம்பி இருக்கிறான், அப்படி ஞானம் அவனுக்கு, நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவான் அப்படின்னு உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க ஃப்ளைட்டில். முதலமைச்சர் உங்களை சந்திக்கிறார், முக்கிய மந்திரி, முதல் மந்திரி உங்களை சந்திக்கிறார். என்ன கேள்வி கேட்பார்? உங்கள் மீன் எப்படி இருக்கும்? கடல் மீன் அப்படியே கேட்பார். பாறை மீன் என்ன பாறை இருக்குது? சூறை இருக்கா? சூறையில் என்ன சூறை இருக்குது? வஜ்ரம் மீன் இருக்கா? அப்படியே கேட்பார். இப்போ கிலோ எவ்வளவுக்கு போகுது? பாறை மீன் கிலோ எவ்வளோக்கு போகுது? அப்படியே கேட்பார். உங்கள் கடல் ஆழம் எவ்வளோ இருக்கும்? எத்தனை படகு ஓடுது? உங்கள் தூத்தூரில் எத்தனை படகு ஓடுது? எத்தனை பேர் படகு வச்சுருக்காங்க? சொந்த படகு எத்தனை பேர் வச்சுருக்காங்க? இதான் கேட்பார். என்ன கேட்பார்? என்ன கேட்பாருங்க? பிரதம மந்திரி உங்களை கூப்பிட்டு பேசுகிறார். என்ன கேட்பார் பிரதம மந்திரி? அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உங்களை கூப்பிட்டு உட்கார்ந்து பேசுகிறார். என்ன கேட்பார்? என்ன கேட்பாரு? என்ன கருப்பட்டி தோசை கிடைக்குமா? அப்படியே கேட்பாரு. தூத்தூரில் காற்று எப்படி இருக்கும்? அப்படியே கேட்பாரு. தூத்தூரில் ரோடெலாம் போட்டிருக்காங்களா? லைட்டெல்லாம் எரியுதா? இதாக கேட்பார் ட்ரம்ப்பு. ட்ரம்ப் என்ன கேட்பார்? அடுத்து இஸ்ரேல் என்ன பண்ணணும்? உக்ரைனுக்கு நான் என்ன பண்ணணும்? ரஷ்யாட்ட எப்படி பேசணும்? ஜப்பானோட என்னுடைய ரிலேஷன்ஷிப்பை எப்படி வச்சுக்கிடணும்? சைனாவோட என் ரிலேஷன்ஷிப் எப்படி வச்சுக்கிடணும்? இதுதான் அவருக்கு முக்கியம். ஒரு ஜனாதிபதிக்கு என்ன வேணுமோ அதை தான் அவங்கள்ட்ட கேட்பார். அப்போ நேபுகாத்து நேச்சர் என்னெல்லாம் கேட்டிருப்பார், அத்தனைக்கும் இந்த பையன் பதில் சொல்கிறான். தான் பாருங்க, ஞானத்துக்கும் 20வது வசனம், தானியேல் 1:20 வசனம், ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமத்தராக கண்டான். ஆமென். முதலாவது எப்படி கேள்வி கேட்பாங்க ராஜானா, ஏற்கனவே தங்களுக்கு தெரிந்த காரியத்தை நீங்கள் எப்படி தெரிந்து வைத்தீர்கள்னு கேட்பாங்க. ஒரு பெரிய ஊழியக்காரர் நீ கர்த்தருக்குள்ள நித்திரை அடைஞ்சிட்டார். அவர் இந்தியர், டெல்லியில் பிறந்து வளர்ந்தவர், ஒரு பிராமணர். அவருக்கு இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதம் செய்த உடனே இயேசு தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். ஊழியத்தில் வந்தார். ஆண்டவர் அவர் வல்லமையாக பயன்படுத்தினார், உலகம் முழுக்க பயன்படுத்தினார். அவருடைய கிருபை என்னன்னு கேட்டிங்கன்னா, விஞ்ஞானிகள் அவரோட வந்து இருந்து பல காரியங்களை பேசுவாங்க. பெரிய பெரிய ஞானிகள், இந்த உலகத்தில் உள்ள பெரிய பெரிய ஞானிகள், தத்துவ மேதைகள், சைக்காலஜிஸ்ட், ஃபிலாசபர்ஸ்,
இவங்கள்லாம் அந்த ஊழியக்காரரோட வந்து ஒரு வாரம் தங்கி இருந்து பல காரியங்களை பேசிட்டு போவாங்க. அந்த ஊழியக்காரர் சென்னைக்கு வந்தார். ஒரு 1400 பேர் உட்காரக்கூடிய ஆடிட்டோரியம். ஒரு டிக்கெட்டு 10,000 ரூபா. ஒரு முதல் நாள் வந்து இந்த ஒரு டிக்கெட் 10,000 ரூபா, அடுத்து 5,000 ரூபா, மினிமம் 2,000 ரூபா கொடுத்தா தான் நீங்கள் உள்ளே உட்கார முடியும். முன்னாடியே புக் பண்ணணும். பயங்கர டிமாண்டாக இருக்கும். 2வது நாள் இலவசம், யாருனாலும் வரலாம். ஃபஸ்ட்டு யார் போய் உட்காடுறாங்களோ அவங்க உட்காந்துடலாம். 1400 வந்துச்சுன்னா கதவை மூடிடுவாங்க. நான் அப்படி போய் உட்காந்தேன். அவர்கிட்ட கேட்குறாங்க ஒரு கேள்வி. எல்லா ப்ரெஸ் பீப்புள் வருவாங்க, எல்லா நியூஸ் பேப்பர் டிவி சேனல்ல இருந்தெல்லாம் எல்லாரும் வருவாங்க, பெரிய பெரிய ஞானிகள் வருவாங்க. இவங்க கேள்வி கேட்கலாம், அவர்கிட்ட எழுதி கொடுக்கணும். அதுக்கு ஒருத்தர் கேட்குறாரு, ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ்னு ஒரு விஞ்ஞானி இருந்தார். எத்தனை பேருக்கு தெரியும் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸை பற்றி? நீங்கள் போட்டு பாருங்கள், கூகுளில் போய் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ்னு போட்டு பாருங்கள். கையெல்லாம் முடங்கி போய் உள்ளுக்குள்ளே ஒரு மைக் இருக்கும், அப்படியே அசைப்பார். அசைக்கிற அந்த அதிர்வுகளை வந்து கம்ப்யூட்டரில் வந்து வாய்ஸாக வரும். முடங்கிட்டார் அவர், அப்படியே சேர முடங்கிட்டார். அவருடைய ஸ்டூடெண்ட், அந்த விஞ்ஞானியுடைய ஸ்டூடெண்ட்டு அவருக்கு அந்த சேரு, அந்த எபிலிட்டியெல்லாம் அவன் கம்ப்யூட்டர்லேயே பண்ணி கொடுத்தான். அவரால் வாயை திறந்து பேச முடியாது, கையெல்லாம் தூக்க முடியாது. அந்த வீல் சேரில் இருப்பார், அதில் பட்டன் அமுக்குவாங்க, அப்படியே வரும் அது. அவர் வந்து பல காரியங்களை எழுதினார் விஞ்ஞானத்தில். 4th டைமென்ஷன் எழுதினார். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ், இதுதான் 3 டைமென்ஷன். இப்படி ஹரிசாண்டலாக கோடு போட்டிங்கன்னா இது எக்ஸ் ஆக்சிஸ், மேலேருந்து கீழே போட்டிங்கன்னா அது ஒய் ஆக்சிஸ். இப்போ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இந்த டெப்த் இருக்கு பாருங்க, இதுதான் இசட் ஆக்சிஸ், 3rd டைமென்ஷன்றது. அவர் 4th டைமென்ஷன் எழுதியிருந்தார். அதில் இருந்து கேள்வி கேட்குறாங்க அவரை. அப்போ அவர் என்னமா சொன்னார் பதில், அதை விளக்கம். இந்த ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் லாஸ்ட் மேன் 10 நாட்கள் நானும் அவரும் ஒன்றாக தங்கி இருந்தோம். அப்பொழுது அவர் என்னோட பகிர்ந்து கொண்ட காரியம்னு சொல்லிட்டு, நீ கேட்குற கேள்வி எத்தனாவது பக்கத்தில் இருக்குது, எத்தனாவது பேராகிராஃபில் இருக்குது, அதில் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் என்ன எழுதியிருக்கிறார்ன்றதை விளக்கி சொன்னார் முதல்ல. அதை நீ எப்படி புரிந்து கொண்டாயின்றதை அடுத்து விளக்கி சொன்னார். அடுத்து ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் அதை பற்றி என்ன சொன்னார்னு சொன்னார். அதுக்கடுத்து வேதம் என்ன சொல்லுகிறது, வேதத்திலிருந்து எடுத்து சொன்னார். அப்படி இருக்கணும் ஊழியம். நானும் தீர்க்க தரிசனம் சொன்னேன், நானும் பாட்டு பாடினேன், நானும் ஆராதனை நடத்தேன், நானும் மியூசிக் வாசித்தேன், நானும் கேமரா பண்ணேன் கிடையாது. நீ எப்படி பண்ற? அதுதான் தானியேல்கிட்ட பார்த்தா நேபுகாத்நேச்சார், யாரா இவன், இந்த பையன் யாரான்னு கேட்டான். இந்த ராஜா தன் மனசுல இருக்க எல்லா காரியங்களுக்கும் பதில் சொல்றானு. அப்படி போல இருக்கணும் நம்ம. அதுக்கு தான் இன்னைக்கு கர்த்தர் பேசுறார். சும்மா ஏதோ வாழ்ந்தேன் போனேன், ஏதோ சாப்பிட்டேன் தூங்கினேன் செத்தேன் போனேன்னு போகக்கூடாது. உப்பாக இருக்கணும், வெளிச்சமாக இருக்கணும். என் வாழ்க்கை அவ்வளவுதான், இப்படியே தான் வாழ்க்கை போகும், இவ்வளவுதான். ருசி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்றவங்கள்ட்ட நீங்க போய் பேசும்போது அவங்க வாழ்க்கை ருசியுள்ள வாழ்க்கையாக மாறணும், உப்பாக மாறணும். நீங்க என் வாழ்க்கை அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, இப்படியே தான் என் வாழ்க்கை போகும், இப்படிதான் இருக்கு என் வாழ்க்கை. நீங்க போய் பேசும்போது அங்க பாதைகள் உண்டாகணும், வெளிச்சம் உண்டாகணும். கர்த்தர் அற்புதம் செய்கிறவர், கர்த்தர் அற்புதம் செய்கிறவர். பெரிய கோடீஸ்வரன். அவனை சந்திக்க அவனுடைய மாமனார் மாமியாரும் என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் வந்து சந்திக்கணும்னாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமான காலகட்டம். எனக்கு அப்போ காரெலாம் கிடையாது, டாக்ஸிலாம் பிடிச்சி போக முடியாது, ஒரு ஆட்டோ பிடிச்சி கூட போக முடியாது. நான் ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சி ஒரு இடத்துல இறங்கி அங்கேருந்து இன்னொரு ஆட்டோ பிடிச்சி நான் அவர் இருக்க இடத்துக்கு போகணும். நான் போய் இறங்குறேன், ஷேர் ஆட்டோவில் போய் இறங்கிட்டேன். ஒரு டீ கடையில் போய் இந்த வழி தான் போகணுமா இந்த இடத்துக்குன்னு விசாரிக்கிறதுக்காக போனால் அந்த டீ கடைக்காரரும் ஒரு மனுஷனும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க.
அந்த சம்பாஷணை நான் கேட்குறேன். அவர் சொல்கிறாரு, அந்த டீ கடையில் நிற்கிற வெளியே, என் பிள்ளைக்கு இந்த ஸ்கூலில் இடம் கிடைக்கலைங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்கூலை சொல்கிறாரு, இந்த ஸ்கூலில் எனக்கு என் பிள்ளைக்கு இடம் கிடைக்கலைங்க, என்னத்தான் பண்ணுறது, என்ன மாதிரி ஏழை ஜனங்கள் என்னங்க பண்ணுறதுன்னு. அப்போ ஆண்டவர் என்கிட்ட சொல்கிறாரு, அந்த ஸ்கூலில் அவன் பிள்ளைக்கு இடத்த தருவேன்னு சொல்லுன்றார். நான் கூப்பிட்டு சொன்னேன், இந்த ஸ்கூலில் எந்த ஸ்கூலில் சொல்கிறியோ, எந்த ஸ்கூலில் இடம் இல்லைன்னு உன் பிள்ளையை அனுப்புனாங்களோ அதே இடத்துல உனக்கு ஆண்டவர் ஒரு சீட்டை கொடுக்க போகிறாருன்னு. அது இன்னைக்கு நடக்கும்னு. இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு அது நடக்கும். அந்த ஆளுக்கு ஒரே பிரமிப்பாயிருச்சு. சார் நீங்கள் யாருன்னாரு. கொஞ்சம் இல்லையா, நான் ஒரு ஊழியம் பண்ணுறேன், ஏசு கிறிஸ்டியன்ட்ட பேசுவார், ஏசு எனக்கு சொன்னதை நான் உனக்கு சொல்கிறேன், அவ்வளவுதானே. உனக்குள்ள இன்னென்ன கேள்விகள் இருக்குது வாழ்க்கையை குறித்து. நீ கஷ்டப்பட்டே வாழ்ந்து பழகிட்ட. உன் வாழ்க்கையில இயேசு என்ற ஆண்டவர் இறங்கி வர போறார்னு. அவருக்குள்ள சந்தோஷம் பார்த்தீங்கன்னா, சந்தோஷம் தாங்கிட்டு, சார் எங்கே போகிறீங்கன்னாரு. இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போகிறேன், நான் ஆட்டோ தான் சார் ஓட்டுறேன், இந்த பிள்ளைகளை கொண்டு ஸ்கூலில் விட போகிறேன், நீங்கள் வாங்க சார் என் ஆட்டோவில்னாரு. நான் பேசி இதெல்லாம் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. கொண்டு போய் அந்த இடத்துல விட்டாங்க. நான் அந்த வீட்டுக்குள்ளே போகிறேன். அவர் வெளியூருக்காரர், அந்த கோடீஸ்வரன். அவர் எப்படி உட்காந்துருந்தார், சேரில் உட்காந்துட்டு ஃப்ரண்ட்டில் டேபிள் மேலே 2 காலையும் போட்டுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு உட்காந்துருக்கிறாரு. மேலே உட்காந்துட்டு 2 காலையை ஆட்டிக்கிட்டு நான் வந்து நிற்கிறேன். என்னை கேட்குறாரு, நீ முட்டாளா? நான் மிகைப்படுத்தி பேசலை, ஒரு வார்த்தை கூட நான் மிகைப்படுத்தி பேசலை, படிபலத்திலிருந்து பேசுகிறேன். நீ முட்டாளான்னு. ஆர் யூ ஃபூல்? உனக்கு என்ன, எந்த நேரம் கொடுத்தேன் உனக்கு? வாட்ஸ் த டைம் நவ்? வாட்ஸ் த டைம் ஐ ஹவ் கிவன் யூ? நான் உனக்கு என்ன நேரம் கொடுத்தேன், நீ எந்த நேரம் வந்து நிற்கிற? ஒரு செல்ஃபோன் வச்சிருக்கேன், அதில் அது மூலமாக கூப்பிட்டு சொல்லக்கூடாது, எனக்கு நீ லேட் ஆகுதுன்னு சொல்லக்கூடாது, எனக்கு இன்ஃபார்ம் பண்ணக்கூடாது, என்னுடைய ப்ரிசியஸ் டைம் அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சார். பேசலாம், பயங்கரமாக பேசலாம். நான் அமைதியெல்லாம் கேட்டேன், பேசி முடிச்சிட்டியான்னு கேட்டேன். பேசி முடிச்சிட்டியான்னு கேட்டேன். பேசி முடிச்சிட்டேன்னா ஆர் யூ ஃபூல் அப்படின்னு கேட்டேன். நீ முட்டாளான்னு கேட்டேன். என்னடான்னு பார்த்தான், ஒரு செல்ஃபோன் வச்சிருக்கிறேன், ஒரு செல்ஃபோன் மொபைல் ஃபோன் வச்சிருக்கிறேன், அப்படி இருந்து உனக்கு இன்ஃபார்ம் பண்ண முடியலன்னா நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்திருப்பேன்னு தெரியலையே, நீ முட்டாள். ஆண்டவர் யாரும் வெக்கப்பட்டு போட மாட்டார். நீ எனக்கு ப்ரே பண்ண போற, நான் உனக்கெல்லாம் ப்ரே பண்ண மாட்டேன். என் மேல இருக்கிற கிருபை இலவசம், ஆனால் அது மலிவானதல்ல, அது சீப்பானதல்ல. என் கர்த்தருக்கு தான் நான் அடிமை, உனக்கு அடிமை கிடையாது. நான் என் கர்த்தருடைய சேனாபதி. நான் உனக்கெல்லாம் அடிமை கிடையாதுன்னு வந்துட்டேன். என்னாச்சு தெரியுமா? 2 நாள் கழிச்சு அவங்க ஒய்ஃப் ஃபோன் பண்றாங்க. அவங்க ஊர் வேற ஊர், பெரிய கோடீஸ்வரன். சுவிட்சை தொட பயப்படுறானா, ஏன்னா கரண்ட் ஷாக் அடிச்சிடுவோன்னு பயப்படுறானா, ஃபேனை போட பயப்படுறானா, ஃபேன் விழுந்துருவோன்னு பயப்படுறானா, குளிக்கிறதுக்கு பயப்படுறான், ஹீட்டர் ஆன் பண்ண ஹீட்டர் வெடிச்சிருமோன்னு பயப்படுறானா. யார் இந்த பயத்தை உண்டாக்குனா? யாரு? கர்த்தர். எல்லாம் வலது கை சொல்லுங்க, நான் வெக்கப்பட்டு போவதில்லை. என் இயேசு ராஜா என்னை ஒரு நாள் வெக்கப்பட்டு போக விட மாட்டார். கர்த்தரை நம்புகிறவனோ வெக்கப்படுவதில்லை. என் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான், உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். எப்படி தானியேலை போய் நிறுத்துறார் பாத்தீங்களா? சின்ன பையன், நம்ம என்ன எப்படி பார்ப்பீங்க? ஒரு 20 வயசு பையனை எப்படி பார்ப்போம்? ஆனா கர்த்தர் எப்படி பார்க்க வைக்கிறார் பாருங்க. யாரையும் சும்மா விட மாட்டார். அவர் அப்படியே தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படி அவருடைய கண்கள் இரவும் பகலும் உலாவிக் கொண்டே இருக்கும். என் கர்த்தருக்காக பினகாசை போல யாரு வைராக்கியமா இருக்கிறாங்க? எலியாவை போல, எலிசாவை போல, யோவான் ஸ்நானகனை போல, பவுலை போல என் கர்த்தருக்காக யாரு வைராக்கியமா நிற்கிறாங்களோ அவங்கள தேடுவார், அவங்க மேல இறங்கி வந்துடுவார். அதை யாராலையும் தடை செய்ய முடியாது, யாராலையும் தடை செய்ய முடியாது. கொண்டு வந்து நிறுத்துவார் கர்த்தர். ஆமென். சாதாரணமானவர் அல்லங்க, என் கர்த்தர் அசாதாரணமானவர், சூப்பர் நேச்சுரல் காட். தானியேல் 2 அதிகாரத்தை எல்லாருக்கும் தெரியும். நேபுகாத்நேச்சாருக்கு ஒரு சொப்பனம் வந்துருச்சு, ஆனால் அது என்னன்னு அவனுக்கு
தெரியலை, கலங்கி போயிட்டான். ஞானிகளெல்லாம் கூப்பிடுறான், சாஸ்திரிகளை கூப்பிடுறான், ஜோசியரை கூப்பிடுறான், மந்திரவாதிகளை கூப்பிடுறான், அஸ்ட்ராலஜர்ஸ், சூத்சேயர்ஸ் எல்லாரையும் கூப்பிடுறான், வைஸ் பீப்புள் எல்லாரையும் கூப்பிடுறான். எல்லாத்தையும் கூப்பிட்டு நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன், ஆனால் எனக்கு அது என்னன்னு தெரியலை. என்னன்னு தெரியல. ஒன்று தெரியுது, சொப்பனம் பார்த்தான். ஆனால் அந்த சொப்பனத்தை அவனால் என்ன பண்ண முடியலை, ரீகலெக்ட் பண்ண முடியலை. அது என்னன்னு அவனால் புரிந்து கொள்ள முடியலை. அப்போ எல்லாரும் புரிந்து கொள்ள முடியல. என்ன எல்லாரும் சொல்கிறாங்க, நீ சொப்பனத்தை சொல்லு, நாங்கள் அர்த்தம் சொல்லுதுன்னு. அவன் என்ன பண்ணிட்டான், இன்னொரு படி மேலே போய் சொப்பனத்தையும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும். அப்படி சொல்லலைன்னா அவங்கள என்ன பண்ணணுமா, அவங்க வீட்டை இடித்து அப்படி செங்கலாக ஆக்கிடணுமா, கல்லாக்கிடணும். அடுத்து இவங்களை என்ன பண்ணிடணும், கொன்று போட்டுடணும். இந்த மாதிரி சூழ்நிலை அந்த 20 வயசு பையன் போய் தவணை கேட்குறான், எனக்கு டைம் கொடுங்க, என் கர்த்தர்கிட்ட நான் ஜெபிச்சுட்டு வரேன்றான். அப்போ வந்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்கிறான், ஜெபம் பண்ணுங்க, நானும் ஜெபம் பண்ணுறேன், உங்களுக்கு வெளிப்படுத்தினா எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ தாழ்மை பாருங்க. தான் போய் முன்னாடி உட்காந்து ஓ லாபா காபான்ட்டு உட்காரல. சாத்ராக் மேஷாக் சொல்கிறார், நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, நானும் ஜெபம் பண்ணுறேன், கர்த்தர் வெளிப்படுத்தணும். அப்போ கர்த்தர் என்ன பண்ணுறார் பாருங்க, தானியேலை கொண்டு வரணும். ராஜாவுக்கு முன்னாடி இந்த தானியேலை கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு கர்த்தர் ஒரு வியூகம் பண்ணுறார், ஒரு சூழ்நிலையை உண்டாக்குறார். அப்படி போல தான் உங்களுக்கு ஒரு சூழ்நிலையை உண்டாக்குவார். தானியேல் போய் என்ன பண்ணுறாரு, ஜெபம் பண்ணிட்டு படுத்து தூங்குறாரு. பார்த்தீங்கன்னா தூங்குறாரு, சொப்பனம் கண்டாருன்ற. அது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா தானியேல் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம் பாருங்க. தானியேல் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். பின்பு ராக்காலத்தில் தரிசனத்தில் தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. ராக்காலம் தரிசனம் என்ன, ராக்காலம்னா என்ன, ராத்திரி தூங்கும்போது தரிசனம் வந்து அதுக்கு என்னது, அது சொப்பனம். சொப்பனம் ஏன் ஏன் அப்படி தூங்க வைக்கிறாரு, ஏன் சொப்பனத்தில் பேசுகிறாரு? கர்த்தர் ஏங்க சொப்பனத்தில் பேசணும்? அமர்ந்த மெல்லிய சத்தம் மூலமாக பேசலாம். என்ன பெருவெள்ள இறைச்சல போல, சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் அப்படி பேசலாம். இவர் என் நேசகுமாரன், இவரிடத்தில் நான் பிரியமாக இருக்கிறேன் வானத்திலிருந்து ஒரு சத்தம் வரலாம். ஒரு தேவதூதன் கேப்ரியேல் வந்து பேசலாம். ஏன் சொப்பனம் மூலமாக பேசுகிறாரு? அதான் கர்த்தருடைய ஞானம். ஏன் பேசுகிறாரு? அவர் பேசினாருங்க, அதை ஏங்க என்கிட்ட கேட்குறீங்க? அவர்கிட்ட கேட்கணும். சொப்பனத்தை கொடுத்துட்டு போய் கேளுங்க, ஏன் சொப்பனத்தில் மூலமாக பேசுகிறாரு? உங்கள் அப்பா ஏன் உங்கள் காசு கொடுத்தாருன்னா எங்கள் அப்பாட்ட தான் கேட்கணும். நம்ம அறியாத வேளையில் நம்மோட பேசுவாருங்க. நீங்கள் நினையாத வேளையில் உங்களோட வந்து பேசுவேன்றதுக்காக சொல்கிறார். நீ தூங்கும் போது கூட உன்னோட நான் பேசுவேன்ற. எவ்வளோ பெரிய தெய்வம் பாருங்க. நம்ம ஆண்டவரே பேசுவாரான்னு கேட்குறோம். நான் பேசுவேன், நீ தூங்கும்போது கூட உன்கிட்ட வந்து பேசுவேன். அது எப்படி? நம்ம அறிவு கெட்டாத, புத்தி கெட்டாத, நம்ம அறிவுக்கும் ஞானத்துக்கும் படிப்புக்கும் அனுபவத்துக்கும் அப்பாற்பட்ட காரியத்தை சொப்பனத்தில் அழகாக பேசிட்டு போயிடுறார் ஆண்டவர். நான் மெம்பர்ட்டே சொல்கிறேன், டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே எனக்கு எப்படிமா இருக்கும், எனக்கு எப்படி ஒரு 2 சொப்பனம் வந்துடும் ஒரு நாளைக்கு, இல்லை 3 சொப்பனம் வரணும். ஆனால் என் மனைவியும் மகளும் அவங்க சொப்பனம் சொல்லுவாங்க. ஆனால் உடனே நாங்கள் ரப்பா காப்பாட மாட்டோம், ரப்பா காப்பா 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 காப்பான்னு ஓட மாட்டோம். அந்த சொப்பனத்தை வச்சு ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர்ட்ட வச்சு, இது நீர் தந்த சொப்பனம் தானா, இல்லை இது சாத்தான் கொடுத்த சொப்பனமா, இல்லை தொல்லையின் திரைச்சினால் வந்த சொப்பனமா, இல்லை இது மாயான சொப்பனமா அப்படின்னு கேட்போம். கேட்டு ஆண்டவர் அதை குறித்து பேசினா தான் அதை வெளியே வந்து பேசுவோம், இல்லைன்னா அதை வெளியே பேச மாட்டோம். சில காரியங்கள் இந்த இந்தியாவின் எதிர்காலத்தை குறித்து, இந்த தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை குறித்து, இந்த கிறிஸ்தவ ஊழியத்தின் எதிர்காலத்தை குறித்து பேசுவார். அதை வெளியே சொல்ல மாட்டோம். கர்த்தர் எப்போ அதை வெளியே சொல்லணும்னு சொல்கிறாரோ அப்போ சொல்லணும். ரகசியங்களின் உக்கிரானக்காரனாக நம்ம இருக்கணும். பவுல் ரகசியத்தை காத்து கொண்டதுனால தான் அவ்வளோ ரகசியத்தையும் பவுல்கிட்ட பேசினார். அவர் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டதை எப்போ பேசினார்?
14 வருஷத்துக்கு அப்புறம் பேசினார். 14 years he was waiting. நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ ராத்திரி உங்கள் வீட்டுக்கு போனோடனே கேப்ரியல் நிற்கிறார். கேப்ரியலும் மிகாவேலும் வாங்க வாங்க உள்ளே வாங்கன்னு உட்காந்து பேசுகிறாங்கன்னு வைங்க. 5 நிமிஷம் பேசிட்டு போயிட்டான்னு வைங்க. உடனே என்ன பண்ணுவோம்? செல்ஃபோனை எடுத்து ஃபோன் பண்ணி யார் யாருக்கு ஃபோன் பண்ணணுமோ, கேப்ரியல் வந்தார், மிகாவேல் வந்தார், கேப்ரியல் இப்படி இருந்தார், மிகாவேல் அப்படி இருந்தார். 6 செட்டை இருந்தது. நான் பார்த்தேன், கவுண்ட் பண்ணேன். 1 2 3 4 5 6 செட்டை மிகாவேலுக்கு இருந்தது. 6 செட்டை கேப்ரியலுக்கு இருந்தது. அவங்க உயரம் 9 அடி உயரம் இருந்தான். எப்படி பேசுவோம்? ஆனால் இந்த பவுல் 3ஆம் வானம் வரைக்கும் போயிட்டு இயேசுவோடையே இருந்துட்டு ஒன்றுமே சொல்லலை. 14 வருஷத்துக்கு பிறகு ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பரதேசத்துக்குள் எடுத்துக்கொள்ளப்பட்டான். 3ஆம் வாரம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். மனுஷன் இதுவரை பேசப்படாத பாஷையை கேட்டான். தேவதூதர்கள் பேசும் பாஷையும் கேட்டான். அவன் சரீரத்திருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ நான் அதை அறியேன்றான். யாரு? அவனை சொல்றான். நம்ம அப்படி இருப்போமா? இருப்போமா? ஒரு வெளிப்பாடு கிடைச்ச உடனே நம்ம படுற பாடு அப்படி. அது வெளிப்பாடு சொல்லும் போதே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக பாடுவாங்க. என்ன ஆயிடுச்சு? அபிஷேகம் இறங்கி வச்சிருச்சு. தன் ஆவி அடக்காத மனுஷன் பாழான இடிந்த மதில் உள்ள பட்டணத்தை போல் இருப்பான் இருக்குது. நீதிமொழி 25-28. ஆவியை அடக்கி இருக்கணும். தீர்க்கதரிசன ஆவியும் தீர்க்கதரிசிக்கு அடங்கினது. நிறைய பேர் சொல்லுவாங்க, இவனுக்கு ஆவியான அப்படியே ஏவிட்டாராம். என்ன எனக்கு அவர் எரும மாட்டு மேலே இறங்கி வருவார். எரும மாட்டு மேலே அபிஷேகம் இறங்கி வர மாதிரி இறங்கி வரும். எரும மாடு மேலே வந்து ஒரு ஷாக் அடித்தா என்ன பண்ணும்? எரும மாடு ஓரமாக உட்காந்துருக்குது. அது மேலே ஷாக் அடிச்சிருச்சு. என்ன பண்ண எரும மாடு? என்ன பண்ண எரும மாடு? சுற்றி வர ஓடி ஒரு வழி பண்ணிடும். வெளியூரில் ஊழியம் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். பேர் சொல்ல மாட்டேன். உங்கள் பாஸ்டர் நல்லா தெரிஞ்சவர். அவர் நான் இன்னொருத்தர் 3 பேர் மாறி மாறி பேசணும். 3 நாள் 4 நாள் என்னுடைய பேச்சு முடிஞ்சிச்சு. நான் கிளம்பணும் சென்னைக்கு. ஆனால் அந்த ஊழியக்காரர் வந்திருக்கிறாரு. போய் பார்த்துட்டு போயிடுவோம்னு சொல்லி ஹோட்டலில் போய் பார்த்துட்டு நான் கிளம்புறேன் பிரதர்னா, நீங்கள் என் கூட வந்தே ஆகணுன்றார். வாங்க நீங்கள் வாங்கன்னு திரும்ப மண்டபத்துக்கு கூப்பிட்டு போயிட்டார். சரி, நான் கடைசியில் உட்காந்துருக்கேன். நல்ல ஒர்ஷிப்பில் நல்லா தான் போச்சு. நல்ல ஒர்ஷிப்பெல்லாம் போய் முடிஞ்சு இந்த பிரதர் மைக் எடுத்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சார் பாருங்க. அது வரைக்கும் நல்லா ஒர்ஷிப் பண்ண சிஸ்டர் டாய் எந்திரிச்சு அடிச்சு உடைச்சாங்க பாருங்க. சேரெல்லாம் தூக்கி உடைச்சா எல்லாம் பறக்குறாங்க. இந்த அம்மா எங்கே போயிடுச்சு தெரியுமா? இந்த அம்மா தட்டாப்டான்னு போய் 2 கேமராவுமே பிடிச்சிருச்சு. அவன் கேமராமேன் ஐயோ 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 காஸ்ட்லி கேமரா. அது என்னமோ சின்ன பொம்மை மாதிரி நிற்கிது. அது எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா? அந்த கேமராவை போய் பிடிச்சது பாருங்க. நான் சரி மேடையிலேருந்து யாராவது 4 பேர் வருவாங்க, அந்த பிரதரோட 4 பேர் வருவாங்க பிடிப்பாங்கன்னா யாருமே வரலை. எல்லாம் பயந்து போய் பிசாசை கண்டு பயந்து போய் நிற்கிது எல்லாம். அப்போ நான் போனேன். போய் அந்த சிஸ்டரோட அவங்க ஃப்ரெண்டு, அவங்க ஹஸ்பண்டு, அந்த சிஸ்டரோட ஹஸ்பண்டு இவங்கள கூப்பிட்டு அந்த சிஸ்டர் அப்படியே இழுத்துட்டு அங்கே வெளியே கொண்டு வாங்கண்ணே, வெளியே அப்படி இழுத்துட்டு வந்துருக்கண்ணே. வெளியே போய் போ அப்படின்னே. இங்கே இருக்க என்ன வேலை உனக்கு, வெளியே போனேன். அவ்வளோதான், டொப்புன்னு விழுந்தாங்க, நல்லாயிட்டாங்க. இப்போ எங்கே இருக்கேன்னு கேட்குறாங்க. இயேசுன்ற அந்த நாமத்துக்கு வானத்தில் உள்ளோர் பூமியில் உள்ளோர் பூமியின் கீழானோர் எல்லா முழங்காலும் முடங்கும், எல்லா முழங்காலும் முடங்கும். உங்களை எதிர்த்து நிற்க ஒரு பிசாசாலே முடியாது. ஒரு மந்திரம் தந்திரம் எதுவும் உங்களுக்கு பலிக்காது. இது சூனிய கட்டு, இது 7 கட்டு, இது 8 கட்டு, இது 9 கட்டு, இது 9 வாரம் ஜெபம் பண்ணணும், இது 9 மாசம் ஜெபம் பண்ணணும். தவணை முறையில் துரத்துகிற தெய்வம் என் தெய்வம் அல்ல. என் தெய்வம் பிசாச ஒரு வார்த்தையாலே துரத்துகிற தெய்வம். ஒரு சொல்லாலே இந்த வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனுக்கு பிசாசு எம்மாத்திரம். அவன் காலுக்கு நசுக்கி போட்டிருக்கார். அவனை சிலுவையில வெற்றி சிறந்தார். எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் தெரியுமா அந்த ஊழியக்காரர்களால.
ஒரு காரியம் நடக்கலைன்னா அந்த அண்ணாள் என்ன காடுபட்டிருப்பாங்க யோசித்து பாருங்க. பெண்ணினாளுக்கு குழந்தை பிறக்கும் போதோ எல்லாம் வந்து பார்த்துட்டேன்னு இருப்பாங்க. பெண்ணினாளை பார்த்துட்டு அண்ணாளை பார்த்துருப்பாங்க. ஓ பாவம், என்ன பாவம் செஞ்சுச்சோ, இது ஏதாவது சாபமாக இருக்கும், இது பாவமாக இருக்காது, இது என்ன சாபமாக இருக்கும். யார் என்னத்தை பண்ணாங்களோ எப்படி இருக்கும் அண்ணாளுக்கு. அண்ணாள் யாரு? தேவ பக்தி உள்ள மனுஷி, ஜெபிக்கிறவா, உபவாசம் பண்றவா, அழுது ஜெபிக்கிறவா, பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறவா. அதை யாரும் பார்க்கல. யோபு எப்படி பார்த்துச்சு உலகம்? யோபு சன்மார்க்கன், கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற மனுஷன், ஏழைகளுக்கு உதவி செய்கிறவன், பெஸ்ட் கவுன்சிலர், நல்ல ஆலோசனைகளை கொடுக்கிறவன். அவன் நடந்து போனார்னா எல்லாம் எழுந்து நிற்பாங்க, வாயை மூடிட்டு நிற்பாங்க, நாய் கூட எழுந்து நிற்கும். அப்படி போல மனுஷன், தேவ மனுஷன், பிள்ளைகளை பக்தியில நடத்தின மனுஷன். அவனுக்கு வந்த கஷ்டத்தை பார்த்த உடனே அவன் 3 நண்பர்களும் அவனை புரிந்து கொள்ளல. பாவம் செஞ்சிருப்பேன்னா, உன் பிள்ளைகள் பாவம் செஞ்சிருப்பாங்க, நீ மிஞ்சின நீதிவான்னாங்க. அவன் கூடவே இருந்து பார்த்த மனைவி சொல்றா, ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்றேன், ஆண்டவரே இல்லைன்னு தூசித்து போயா, ஏன் உயிரோடு இருக்க, ஜீவனை விடு, செத்து போ. இப்படிதான் உலகம் இருக்கும். உங்களை புரிந்து கொள்ளாத இந்த உலகம். என் கர்த்தர் மாத்திரம் தான் உங்களுடைய கஷ்டத்தை தெரியும். நீ எப்படிப்பட்ட கஷ்டத்தின் பாதையில போறீங்க என்றது என் இயேசு ராஜாவுக்கு மாத்திரம் தான் தெரியும். பாவம், சாபம், ஒரு பிறவி குருடனை கொண்டாந்து யோவான் 9ஆம் அதிகாரத்தில் என்ன பண்றாங்க? இது இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவத்தினால் வந்த சாபமான்னு கேட்கிறாங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? இது பாவம் அல்ல, சாபம் அல்ல, நான் ஆண்டவர், என் வல்லமை இவன் மூலமாக வெளிப்படுத்தும்படி இப்படியாக இவன் பிறப்பிக்கப்பட்டான். அவன் கண் பார்வை கொடுத்தார். கஷ்டத்தில் இருக்கீங்கன்னா அந்த கஷ்டத்துல தான் என் கர்த்தர் யாருன்றதை உங்களை வெளிப்படுத்துவார். ஒரு மனுஷன் உங்க கையில உங்க வாழ்க்கை கிடையாது. அப்படிதான் இயேசு ராஜா உயிரோட இல்லை. இன்னைக்கு நான் கேட்கறதெல்லாம், இயேசுவே இன்னைக்கு நீர் உயிரோடு இருக்கிறத நீர் வெளிப்படுத்தணும், நீர் நிரூபிக்கணும். சொப்பனத்துல பேசுறாருங்க தானியேல்கிட்ட. எவ்வளவு பெரிய தெய்வம், மகா பெரிய தெய்வம். சின்ன பையன், 20 வயசு பையன் தூங்கிட்டு இருக்கான். அவன் சொப்பனத்துல போய் காமிக்கிறார். ஒரு சிலையை பார்க்குறான், 90 அடி சிலை, உயரம் 90 அடி, 9 அடி அகலத்துக்கு பார்க்குறான். மேலே கோல்டு, சில்வர், பிரான்ஸ், அயன், கிளே பார்க்குறான். ஒரு சின்ன கல் வந்து அடிக்குது. இந்த மலை மாதிரி இருந்த சிலை அப்படியே தூள் தூளாயிருச்சு. அந்த சின்ன கல் பெரிய மலை மாதிரி பர்வதமாயிருச்சு. இவன் பார்த்து என்ன பண்ணியிருப்பான்? உடனே முழிச்சிருப்பான், அதிர்ச்சி ஆகிருப்பான். அப்போ அண்ணா, இது என்ன ஆண்டவரேன்னா, இதுதான் இந்த நேபுகாத்நேச்சார் கண்ட சொப்பனம். எவ்வளவு சிம்பிளா வெளிப்படுத்திட்டார் பாருங்க, எவ்வளவு சிம்பிளா வெளிப்படுத்திட்டார் பாருங்க. அது போய் நேரா போய் சொல்லும் போது எப்படி இருந்திருக்கும்? இப்போ தவணை முடிஞ்சிச்சு, தானியேல் இந்த பையன் போறான் ராஜ்யசபைக்குள்ள. எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறாங்க, சாஸ்திரிகள், ஞானிகள், மந்திரவாதிகள், குறி சொல்றவங்க எல்லாம் உட்கார்ந்துருக்கிறான். நேபுகாத்நேச்சார் 10 அடி உயரத்தில் உட்கார்ந்துருக்கிறான். இவன் போய் என்ன பண்ணுவான்? போய் என்ன பேசுறாரு பாருங்க. 21வது வசனம், தானியேல் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இது ரொம்ப வருஷம் எனக்கு புரியலை, அதான் ஞானியா இருக்கானே. ஞானிக்கு எதுக்கு ஞானத்தை கொடுக்குறாருன்னா, அவனுக்கு ஏற்கனவே இருந்த ஞானத்தை விட இன்னும் அதிகமான ஞானத்தை கொடுக்கிறார். அவன் ஏற்கனவே இருக்க அறிவை விட மிகுதியான அறிவை அவனுக்கு கொடுக்கிறார். அவரே ஆண்டவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை துதித்து புகழுகிறேன் என்றான். 27வது வசனத்தில் தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக ராஜா கேட்கிற மறைபொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளாலும்
ஜோசியராலும் சாஸ்திரிகளாலும் குறி சொல்லுகளாலும் கூடாது. மறைபொருளை வெளிப்படுத்துகிற பரலோகத்தின் தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். உம்முடைய சொப்பனமும் உமது படுக்கையின் மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றால், ராஜாவே, உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற நினைவுகளை உமக்குள் எழும்பிற்று. அப்பொழுது மறைபொருளை வெளிப்படுத்துகிற சம்பவிக்க போறதை உமக்கு தெரிவித்தார். இனிமே என்ன நடக்கும்னு நீர் யோசித்தீர். அப்பொழுது ஆண்டவர் ரகசியத்தை வெளிப்படுத்தினார். அதுக்கு சொல்றார் பாருங்க, 30வது வசனம், உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் எனக்கு அதிக ஞானம் உண்டென்பதனாலே அல்ல. எவ்வளவு தாழ்மை பாருங்க. எனக்கு உயிர் இன்னைக்கு இருக்கிற எல்லா ஜனங்களை காட்டிலும் எனக்கு அதிக ஞானம் உண்டென்பதினால் அல்ல, அர்த்தம் ராஜாவுக்கு தெரிய வரவும் உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறியவும் இந்த மறைபொருள் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது. எவ்வளவு தாழ்மை பாருங்க, எவ்வளவு தாழ்மை. அந்த பையன் 20 வயசு பையனுக்கு எவ்வளவு தாழ்மை பாருங்க. இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ளணும், நம்ம கற்றுக்கொள்ளணும். இதெல்லாம் அந்த ராஜ்யசபையில் எப்படி நடந்திருக்கும்? எல்லாம் உட்காந்துருக்கார் ராஜா, எல்லாம் உட்காந்துருக்காங்க, குறி சொல்கிறவன், ஞானிகள், சாஸ்திரிகள் எல்லாம் உட்காந்துருக்கிறான். ராஜாவே இப்படி வணங்கியிருப்பான். முதல்ல என்ன பண்ணியிருப்பான்? வணங்கியிருப்பான். அதிகாரத்துக்கு உள்பட்டவன் அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். ராஜா, அந்த ராஜாவை நேபுகாத்நேச்சாரை ராஜாவை உட்கார வச்சிருப்பது யாரு? ராஜாதி ராஜா. அதுக்கு இவர் என்ன பண்ணுறார்? மரியாதை கொடுக்குறார். அடுத்து, ராஜாவே நான் பேசலாமான்னு நின்றுப்பார், அமைதியாக இருந்திருப்பார். டங் பெல் அடிச்சிருப்பாங்க. ராஜா அப்படி பார்ப்பான். அதுக்குன்னே ஒரு தெரிந்திருப்பான். டங் அப்படின்னு என்ன அர்த்தம்? அமைதியாக இருக்கணும். சைலன்ஸ் பிளேஸ்னு அர்த்தம். சைலன்ஸ் அப்படின்னு அர்த்தம். டங் அல்ல, அமைதியாக இருப்பாங்க அப்படின்னு இருப்பான் ராஜா. நேபுகாத்நேச்சார் என்ன பண்ணியிருப்பான்? பேசின்னு இருப்பான். பின் ட்ராப் சைலன்ஸ் இருக்கும். எதிர்காலத்தில் என்ன நடப்பது என்பதை நீர் யோசித்து கொண்டிருந்தீர் அப்படின்னு சொன்னோன்னே நேபுகாத்நேச்சார் என்ன பண்ணியிருப்பான்? கலங்கி போய் இருந்தாங்க. என்னமோ நடந்திருக்கு அவனுக்குள்ள நடந்த ஒரு அனுபவம். சொப்பனத்தை யாராலையும் மறுக்க முடியாது. எனக்கு வந்த சொப்பனத்தை எனக்கு சொப்பனம் வரலைன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதுக்கு தான் ஒரு அனுபவமாக கொடுக்கிறார். நீங்க அவர் சத்தத்தை கேட்டா கூட உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். நமக்கா ஒரு சத்தம் கேட்டுருச்சோ? உங்களுக்குள்ள ஆண்டவர் பேசினா கூட நமக்கா ஒரு எண்ணம் வந்துருச்சோன்னு ஒரு சந்தேகம் வரும். சொப்பனத்தில் ஒரு சந்தேகம் வராது. அதுக்கு தான் சொப்பனத்தை கொடுக்கிறார். ஒரு அனுபவம். இனிமே என்ன நடக்கணும் யோசித்திருந்த உடனே அவனுக்குள்ள ஒரு விடுதலை உண்டாகிருக்கும். எஸ் இருப்பான். ஒரு சிலையை கண்டு எந்திரிச்சு நின்றுப்பாங்க. அந்த ராஜா 90 அடி உயரம், அடுத்தபடி இறங்கியிருப்பான். 9 அடி அகலம், அடுத்தபடி இறங்கியிருப்பான். எல்லாரும் என்ன பண்ணிருப்பாங்க? உட்காந்துருக்காங்களா, ராஜாவை பார்த்துருப்பாங்க. இந்த பையன் தானியேலை பார்ப்பானுங்க, ராஜாவை பார்ப்பானுங்க. என்ன நடக்குது ஒருத்தருக்கும் தெரியல. தங்கம், அடுத்தபடி, அடுத்து வெள்ளி, அடுத்து வெங்கலம், இறங்கியிருப்பான். ஒரு சின்ன கல் வந்துச்சு, அடிச்சிச்சு, இது பதறா போச்சு. அந்த சின்ன கல் பெரிய பர்வதமாச்சு. காலில் விழுந்துட்டான், தலை குப்புற விழுந்துட்டான். சின்ன பையன், 20 வயசு பையன் காலில் ஒரு ராஜா விழுந்து கிடக்கிறான். அதுதான் ஞானம், கர்த்தருடைய ஞானம். ஒருத்தனை உயர்த்தணும்னு நினைச்சாருன்னா யாராலையும் தடை செய்ய முடியாது.